வெல்கம் டு எஸ்ஜே சிவஜோதி சேனல். வாங்க இப்போது கூழ் வத்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கூழ் வத்தல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல அரிசி, பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஜவ்வரிசி, உப்பு, மிளகாய், சீரகம், பெருங்காயம். இந்த 6 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வத்தல் செய்யலாம். இப்போ பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்தாந்தாச்சு. நம்ம தண்ணியை அளந்து எடுத்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 2 3 4 5 அப்படியே பாஸ் பண்ணும் 6 7 8 டம்ளர். இப்போ இந்த 8 டம்ளர் தண்ணியை நல்லா காய. 1 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி வைக்கணும். அரிசி தான். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி தண்ணி கொதிக்கும் போது இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை இப்போ போட்டுடணும். போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். பாருங்கள், வெந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ தான் இதை கலரி விட்டு நம்ம பார்க்கணும் இது கரெக்டாக இருந்ததா அப்படின்னு. இப்போ எனக்கு சரியாக இருக்குது. இந்த டைமில் நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, பச்சரிசி மாவு, அந்த அரைச்ச மாவை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விடணும். பச்சரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மிஷினில். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்தது. இது குருணை இல்லாமல் அரைக்கணும், மாவு மாதிரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ எடுத்து பாருங்கள். அது பாருங்கள், நடுவில் இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் அடி பிடிக்கும் இல்லையா, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகாவை அரைச்சி வச்ச பச்சை மிளகாவை இதில் கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நிறைய நம்ம சாப்பிட்ற அளவுக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. இது ஏன்னா கஞ்சியில் தண்ணி இருக்குது இல்லையா, அதனால் திட்டமாக போட்டுக்கணும். இதோட சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் லாஸ்ட்டில் சேர்த்துடலாம். இப்போ இது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். சீரகம் கூட நாங்கள் ஒரு டைமில் லாஸ்ட்டில் தான் சேர்ப்போம். ஏன்னா கருத்து போயிடும் ஒரு டைமில் நிறைய சீரகம் சேர்ந்துடுச்சுன்னா. அதனால் நாங்கள் எப்போவுமே இறக்கும்போது தான் சீரகத்தையும் பெருங்காயத்தையும் போடுறது. பாருங்கள், இப்போ நல்லா அழகாக அந்த பொங்கி வருது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு பதம் வெந்து வந்திருக்குதுன்ட்டு. வேகாமல் ஊற்றிட்டோம்னா நம்ம துணியில் ஊற்றி எடுக்கும்போது ஒரே ஒரு வத்தல் கூட வராது, அப்படியே ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வேக வச்சுட்டு எடுங்க. பாருங்கள், அழகாக இப்போ பொங்கி வந்திருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பெருங்காயத்தை போடுறேன். பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு இந்த மாதிரி கலக்க வரலைன்னா கொஞ்சம் தண்ணியில் கலந்து கூட நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது வெந்துதா இல்லையான்னு இன்னொரு தடவை எப்படி செக் பண்ணலான்னா, பாருங்கள், தண்ணியில் கையை வச்சுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்துட்டு கையில் ஒட்டலை அப்படின்னா நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், மறுபடியும் பண்ணுறேன். கை சுடுது பாருங்கள். இது மாதிரி இருக்கணும், ஒட்டக்கூடாது. இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், காலையில் இப்போ தான் சூரியன் வராரு. இப்போ துணி என்ன பண்ணலாம், நினச்சிட்டு அந்த துணியை பிழிஞ்சு நம்ம நீட்டாக போட்டுடலாம். துணியை நினச்சி தான் போடணும். பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும், கட்டியாக. ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டோமா நமக்கு ரொம்ப மெலிசாக போயிடும், எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றணும். இன்னமும் எங்களுக்கு நல்லா திக்காக வேணும், பெருசாக வேணும்னா நம்ம தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணின்னு கட்டியாக ஊற்றணும். பாருங்கள், இடைவெளி விட்டு ஊற்றணுமா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நல்லா இருக்கும். சாயந்தரம் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சி. இதை தண்ணி தெளித்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, இதை பின்பக்கமாக நம்ம மடிச்சுட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு பின்னாடி ஒரு விரலை வச்சு இப்படி எடுக்கணும். இவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். இது மாதிரி தான் வரும்.
பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையான வத்தல். நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடு. நீ போட்டுதா? நான் போட்டது தான். போட்டியா? ஆமாம், நேற்று போட்டது தான். நல்லா இருக்கா? தேங்க்யூ மாமி.